அருணாச்சல் பிரதேசம் அப்பன் சுபன்சுரா மாவட்டத்தில் இருக்கிற டக்சிங் இந்தியாவுடைய கடைக்கோடி கிராமம். இதுக்கு அடுத்து சைனா தான். இங்க இருக்க ஒரு NGO அமைப்பு நாவ் வெல்ஃபேர் சொசைட்டியோட தலைவர் கேரு சதர் சமீபத்தில் ஒரு பயங்கரமான அலிகேஷனை வச்சாரு. புக்கர்லா, ஓலு போன்ற இந்தியாவுடைய பாரம்பரிய இடங்களுக்கு பக்கத்துல சீன ஆர்மி PLA உடைய பிரசன்ஸ் அதிகமாயிட்டே வருது. சீன ராணுவம் கிட்டத்தட்ட எங்க வாசல் முடியுமே வந்துட்டாங்கிறதா அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த இடத்துல ஒரு பெரிய முரண்பாடு ஏற்படுது. ஏன்னா நம்ம இந்தியன் ஆர்மி அந்த மாதிரி ஊடுருவல்கள் இல்ல நெருக்கல்கள் இதுவரைக்கும் சீன ஆர்மி அந்த பகுதிகளில் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, அங்க வாழ்ற மக்கள் லோக்கல் பீப்புள் அதுக்கு முரண்பாடா இல்ல, கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க, பிரிட்ஜ் கட்டுறாங்க, டென்ட்ஸ் போட்டு தங்குறாங்கன்னு அலிகேஷன் வைக்கிறாங்க. இதே டைம்ல இந்த பக்கம் ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அருணாச்சல் பிரதேஷ்ல இவ்வளவு வருட காலங்களா நம்ம இந்தியன் ஆர்மி பேட்ரோலிங் போயிட்டு இருந்த சில ஏரியாஸை இப்போ சீனா ஆக்கிரமிச்சிருச்சு. நம்ம இந்தியன் ஆர்மியே அதுக்குள்ள போறதுக்கு இப்ப பர்மிஷன் கிடையாது. பெரிய சண்டை ஸ்டாண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு. இதை நம்ம கவர்மெண்ட் இந்தியன் மீடியாவோ மக்கள் கிட்ட இருந்தும் மறைக்கிறாங்கன்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. இந்தியன் டிஃபென்ஸ் சைடு இருந்து இந்த மாதிரி எந்த ஊடுருவலும் நடக்கலைன்னு சொல்றாங்க. சைனாவும் பார்டர் ஸ்டேபிளா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரே பார்டர், ஆனா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து கம்ப்ளீட் டிஃபரெண்ட் வெர்ஷன். சைனா ஸ்டேபிள்னு சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இந்தியன் ஆர்மி ஊடுருவல்கள் எதுவும் நடக்கலைன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி ஒன்று சொல்றாரு, அங்கு வாழும் மக்கள் ஊடுருவல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி டஸ்கிங்ல உண்மையிலேயே இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஜூன் 2026லயே இந்த நாவ் வெல்ஃபேர் சொசைட்டி பெரிய அளவுல அவங்களுக்கு பார்டர்ஸ்ல இப்ப பிரச்சனை இருக்கிறதா அலிகேஷன்ஸை எழுப்புனாங்க. டக்சிங் எல்லை பகுதியில் உள்ளூர் மக்கள் பல தலைமுறைகளா வேட்டையாடவும் கால்நடைகளை மேய்க்கவும் காட்டிலிருந்து தேவையான பொருட்களை சேகரிக்க பயன்பாட்டில் இருந்த சில பகுதிகளை இப்போ சீனா ரோடு போட்டுருச்சு, பிரிட்ஜஸ் போட்டிருக்காங்க, கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அமைச்சிட்டாங்க. எங்களால் அங்கே போக முடியல, பழைய மாதிரி வாழ்க்கையை அங்கே வாழ முடியலன்னு குற்றச்சாட்டு வைக்க இந்த அலிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மி இது முழுக்க முழுக்க தவறான அலிகேஷன் இதை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அடுத்து அருணாச்சலுடைய கவர்மெண்ட் அவங்களும் கிரவுண்ட்ல இறங்கி சிச்சுவேஷனை வெரிஃபை பண்ணிட்டதா சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி திரும்பவும் சீனா புது ஊடுருவல்கள் எதுவும் பண்ணலன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல யாரு சொல்றது உண்மைன்னு தெரியல. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலைல டக்சிங் பகுதியில் நம்ம இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் பேட்ரோலிங் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்திருக்கு. இங்க நீ வரக்கூடாது, நான் வரக்கூடாதுன்னு, இதுக்கு மேல முன்னேறக்கூடாதுன்னு. பேட்ரோல் ஸ்டாண்ட் ஆஃப்ங்கிறது ஒரு அன்யூஷுவலான விஷயம் கிடையாது, அது யூஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஏன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எதுன்னு இரண்டு நாட்டுக்கும் இன்னும் அக்ரிமெண்ட் பண்ணப்படல. ஆனால் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று பின்வாங்கினதுக்கு அப்புறம் சைனீஸ் ஆர்மி திரும்ப அங்க டெம்பரவரியான டென்ட்ஸ் அமைச்சு ப்ரோவோக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இது கன்ஃபார்மா நடந்திருக்குன்னு கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்தியன் டிஃபென்ஸ் சைட்ல இருந்து இதற்கும் எந்த பதிலும் வரல. அதனால இப்ப நம்ம கிட்ட ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்ல சைனீஸ் பிரசன்ஸ் அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்திய எல்லைகளுக்குள்ள சீனாவோட புது ஆக்கிரமிப்புகள் எதுவும் இல்லைன்னு இந்தியன் கவர்மெண்ட்டுடைய அபிஷியல் பொசிஷன். நம்ம எல்லைக்கு அருகே கிராமங்களை உருவாக்குறத நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு சாதாரண டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு கிராமம் வந்தா வீடுகள் மட்டும் வராது, கூடவே ரோடுகளும் வரும், பிரிட்ஜ் வரும், எலக்ட்ரிசிட்டி வரும், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வரும். அதெல்லாம் மக்களுக்கும் பயன்படும், தேவைப்பட்டா மிலிட்டரியும் பயன்படுத்தும். இந்த சப்ளை நெட்வொர்க் மூலியமா ராணுவத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இது டியூயல் யூஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இப்போ சீனா பண்றது ஒரு சின்ன சின்ன ஊடுருவல்கள், வெறும் பேட்ரோல்கள் மட்டும் கிடையாது. எல்லைக்கு பின்னால சீனா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு பெர்மனன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க். இப்போ சீனா உருவாக்கி இருக்கிற ஜியோகாங் பார்டர் வில்லேஜஸ் மொத்தம் 628. அதுல கிட்டத்தட்ட 90% 400க்கு மேல வில்லேஜஸ் நம்ம அருணாச்சல் பிரதேசத்தை நோக்கி எதிராக கட்டப்பட்டது. இந்தியாவில் இப்போ ஒரே கன்ஃபியூஷன், அங்க வாழ்ற மக்கள், NGOs, நம்ம அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி எல்லாம் சைனா ஊடுருவுறாங்க, புதுசா இடத்த பிடிக்கிறாங்க, டென்ட் போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நெருக்குறாங்கன்னு அலிகேஷன் வைக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் புதுசா எந்த ஊடுருவலும் கிடையாது சாமின்னு அடிச்சு சொல்றாங்க. இல்ல யாரு சொல்றது உண்மைன்னு தெரியல. இதுக்கு சைனா கிட்ட இருந்து என்ன பதில் வந்திருக்குன்னு பார்த்தா, சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரே போடா போட்டாங்க, பார்டர் சிச்சுவேஷன் ஜெனரலி ஸ்டேபிள். இங்க ஸ்டேபிளா தான் இருக்கு, ஆனா என்ன காரணத்துக்காகவோ இந்தியன் மீடியா இதை ஹைட் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு
ட்விஸ்ட் இருக்கு. இந்தியாவில் நம்ம பேசிக்கிறோம்ல, அது வந்து அருணாச்சல் பிரதேஷ். சைனால அவங்க சொல்றாங்கல்ல, அது அதே இடம் தான். ஆனா அவங்க வச்ச பேர் வந்து சவுத் திபெத்தோட ஜாங்னான். ஏன் நம்ம டக்சிங்கையே அவங்க டக்ஸின்னு தான் குறிப்பிடுறாங்க. நம்ம அருணாச்சல்ல இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் மலைக்கும் ஆற்றுக்கும் சைனீஸ் நேம்ஸ் அவங்க பல வருடங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்தியா அதை ரிஜெக்ட் பண்ணும். இப்போ பார்டர் சிச்சுவேஷன் ஸ்டேபிள்னு அவங்க சொல்றது அருணாச்சல் பத்தி கிடையாது, அதே இடம் தான். ஆனா அது அவங்களுடைய ஜெனாங். ஸோ அவங்க ஸ்டேபிள்னு சொல்கிறது, நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம், அது அருணாச்சல் கிடையாது, எங்களுடைய ஜெனாங், அதில் நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பார்டர் டிஸ்பியூட் ஒன்றும் புதுசு கிடையாது. 2017 டோக்லாண்டில் சீனா டிஸ்பியூட்டட் டெரிட்டரிக்குள்ள ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இந்தியா அதை தடுத்து நிறுத்துச்சு. 73 நாட்கள் சீன சோல்ஜர்ஸும் இந்தியன் சோல்ஜர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது. அடுத்து 2020 கால்வான் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ரத்த கலரியாகி இந்தியா தரப்பில் இருந்து 20 பேர் உயிரிழந்தாங்க. அப்புறம் 2022 இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, அருணாச்சல்ல தபாங் செக்டார்ல இந்திய சீன ட்ரூப்ஸ் திருப்பியும் மோதிக்கிட்டாங்க. வெவ்வேறு இடங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு டைம் இது ரிப்பீட் ஆகிறப்பவும் அங்கே மீறினது சைனா ட்ரூப்ஸ் தான். டிஸ்பியூட்டட் பார்டரை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமும் கொஞ்சமாச்சு நம்ம கிட்ட இருந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அதனால இந்த டைமும் இது கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். கவர்மெண்ட் மேபி ஈகோ பார்த்துக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து இதை மறைச்சு சால்வ் பண்ண முயற்சி பண்ணுறாங்களாட்டிருக்கு, தெரியல. சரி, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எப்படி சொல்கிற? அப்போ கவர்மெண்ட்டும் ஆர்மியும் பொய் சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா சலாம் ஸ்லைசிங் பண்ணுறாங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் ஆக்கிரமிச்சுட்டே வருவாங்க. அது பின்னாடி திரும்பி பார்த்தா தான் இவ்வளோ பெருசு இழந்துட்டோமாங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுலேயும் அவங்க டைமிங் இருக்கே, அது ரொம்ப சுவாரஸ்யமானது. 2013 சைனாவோட பிரீமியர் ஒருத்தர் மே மாதத்தில் இந்தியாவுக்கு வர்றதா இருந்தது. அவர் வர்றதுக்கு கரெக்டாக கொஞ்சம் வாரங்கள் இல்லை 1 மாதம் 2 மாதம் முன்னாடி டப்சாங்கில் ஊடுருவல் நடத்தினாங்க. இந்தியா அதை தடுத்து நின்னது. அங்கே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது. திரும்பவும் 2016 அந்த நாட்டு தலைவர் ஜி ஜின்பிங் இந்தியா வர இருக்க, அந்த வருகைக்கு கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப். டிஸ்பியூட்டட் ஏரியாக்குள்ள சீன ராணுவம் நுழைந்தது. இந்தியா அதை தடுத்து நிறுத்துச்சு. அப்புறம் அதை பேசி தீர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு டைம் சீன ராணுவம் இப்படி உள்ள வரப்பும் கொஞ்சோண்டு இடத்த நம்ம இழக்கிறோம். இப்போ 2026 அடுத்த சில வாரங்களில் திரும்பவும் சீன தலைவர் ஜி ஜின்பிங் இந்தியா வர இருக்காரு. இப்போ டஸ்கிங்கில் கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். எதுக்காக ஒரு தலைவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகாமையும் பார்த்துக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க. அதே சமயம் பிரச்சனை நடக்கும், கொஞ்சம் ஏரியாவை ஆக்குப்பையும் பண்ணியிருப்பாங்க. அந்த அலவன்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம்ல ஒரு மரியாதை, அதை வந்து அட்வான்டேஜாக ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ இந்தியா என்ன பண்ணணும்னு கேட்டால், இது சும்மா ஒரு டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா சீனாவுடைய நோக்கம் வேற. தெரியாமல் நடக்கிற தவறுகளுக்கு பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கலாம். ஆனால் இது வேணும்ட்டே தெரிஞ்சே பண்ணுறது. சரி, நம்ம மிலிட்ரி பயன்படுத்தி தடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியாது, சண்டை தான் வரும். சரி, அப்போ என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரே வழி தான், அவங்கள மாதிரியே நம்மளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து பில்ட் பண்ணணும், கிராமங்களை உருவாக்கணும், ரோட்ஸ் போடணும், டெலிகாம், வாழ்வாதாரம், டூரிசம், ஹெல்த்து, எஜுகேஷன்னு எல்லாம் கொண்டு வந்து மக்கள் அங்கே வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உருவாக்கிக்கணும். சைனா குடைச்சல்னால மக்கள் பின்வாங்காமல் பார்த்துக்கணும். இதை டிப்ளமேட்டிக்காவோ இல்லை சோல்ஜர் விசஸ் சோல்ஜர்னு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது. இதை ரோடுக்கு ரோடு, வில்லேஜுக்கு வில்லேஜ், அந்த ப்ரெசன்ஸுக்கு ப்ரெசன்ஸ், இந்த சீனாவோட ப்ரெசன்ஸுக்கு இந்தியாவோட ப்ரெசன்ஸை அதிகப்படுத்தணும். ஆனால் இது இந்தியன் கவர்மெண்ட் வந்து வெளிப்படையாக சொல்லிகிட்டே பண்ணலாம். அது ஏன் அவங்க மறைக்க முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே தவறான தகவல்களை அவங்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. என்னவா இருக்கும்? நம்ம கவர்மெண்ட் நம்மக்கிட்ட இருந்து மறைக்க முயற்சி பண்ணுறாங்களா ஈகோ பார்த்துட்டு, இல்லை பாலிட்டிக்ஸ்க்காக அருணாச்சல் எல்லையை வந்து தவறாக பயன்படுத்தப்படுகின்றதா? என்னவா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள்.